இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் கண்மணி. அதுக்கான நேரம் இப்போ இல்ல அத்தை. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் பண்ணியே ஆகணும். மணி ஆயிட்டே இருக்கு. சரி இரு இரு, மாமா கிட்ட சொல்லி அவங்க எங்க வராங்கன்னு கேட்க சொல்லுவோம். ம். ஏங்க, ஆ? உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேளுங்க. சரி மரகதம். ஐயோ, போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. நீங்க எதுக்குதான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. சரி, எதுக்கு இப்ப கோவப்படுற? டேய் குமரா, அப்பா உங்க சித்தப்பாக்கு ஒரு போனை போடு. சரிங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கண்மணி, நீ பாரி மாமாவுக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட கொடு. இந்தாங்க அத்தை. ஏய் கொஞ்சம் சீக்கிரம்ப்பா, நேரம் ஆயிட்டு இருக்கு. என்னங்க? கண்மணி ஃபோன் பண்றா. ஹலோ தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க தம்பி? நீ வந்துட்டு இருக்கோம். நீ என்ன இவ்வளவு நேரமாவா? இல்ல, நீ வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் மாத்திட்டு இருக்காங்க. டயர் பஞ்சரா? அத்தை என்னாச்சு அத்தை? டயர் பஞ்சரா கண்மணி? டயர் தானே, கழட்டி மட்டும் 10 நிமிஷம் ஆகும், வந்துருவாங்க. தம்பி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி? அவ்வளவுதான், நீ முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதான். சரி சீக்கிரம் வாங்க தம்பி, நமக்கு டைம் இல்ல. சரியான நேரத்துக்கு பூஜை பண்ணணும். நாங்க கோயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அதான் நீ அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இப்ப கிளம்பிடுவோம். சரி சரி வாங்க. சரிங்க. நீ என்ன சொன்னாங்க? அண்ணி பேசுறாங்க, நல்ல நேரம் முடிய போதான் சீக்கிரம் வர சொல்றாங்க. என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? இதோ முடிஞ்சிடுச்சுப்பா. சீக்கிரம் வாங்க. வாப்பா, வந்து வண்டி எடு, லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. அத்தை வாங்களா? வாங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அத்தை என்ன அத்தை, பஞ்சர் ஓட்ட இவ்ளோ நேரமா? கிளம்பிட்டாங்க கண்மணி, வந்துருவாங்க. அத்தை அப்போ இந்நேரம் அவங்க வந்திருக்கணும்ல அத்தை, ஆனா அவங்கள காணுமே. அதான் எனக்கும் கடுப்பா இருக்கு. அத்தை மணி பாருங்க அத்தை, 9:45 ஆகுது. அவங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எப்படி நம்ம பிளான் தெரியும்? மங்கை அத்தை ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு ஏதாவது பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. நம்மள தவிர யாருக்கும் ராசாத்தி மாற்று அபிஷேகம் பண்றது பிடிக்கல அத்தை. வேணும்னே தான் லேட் பண்றாங்க. இல்ல கண்மணி, நம்மளை விட ராசாத்தி மாத்த அபிஷேகம் பண்றதுல இனியனுக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி. அதனால கண்டிப்பா டைமுக்கு வந்துருவாங்க. இன்னும் நீ அவனை நம்பிக்கிட்டே இரு, அவன் அவளோட சந்தோஷமா தான் இருக்கான். வந்துருவாங்க கண்மணி, வந்துருவாங்க. மாமா நேரம் ஆயிட்டே இருக்கு மாமா. அதானே, இந்நேரம் வந்திருக்கணும், ஆனா காணுமே. எதுக்கு அவசரம்? மெதுவா வரட்டும், விடுங்கப்பா. என் அவசரம் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன? சரியான நேரத்துக்கு அபிஷேகம் பண்ணாம போனா நாம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருமே. சித்தப்பா கார் வந்துருச்சு. ராசாத்தி வா, இறங்கு.
ஏன் பாரு இவ்வளவு நேரம்? நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். இல்லண்ணே, இந்த டயர் பஞ்சர்னால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரியான நேரத்துக்கு வந்துட்டோம்ல. இப்படி சும்மா நின்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பூஜை ஆரம்பிக்க சொல்லுங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு பெரியம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆ, யார் அபிஷேகம் பண்ண போறா? எங்க மருமக ராசாத்தி தான். அபிஷேக கூட எங்க? ஐயா கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன ராசாத்தி, வந்ததே லேட்டு, கார்ல வச்சுட்டு வந்தேன்னு சொல்ற? ஏங்க ஏதோ அவசரத்துல மறந்துட்டா. நான் போய் எடுத்துட்டு வரேன். மங்க, நீ போய் சீக்கிரம் எடுத்து வா. ம், இது புடி. மங்கை ஒரு நிமிஷம். என்ன மரகதம், நீ தான் லேட் ஆகி போச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்த. இப்ப ஏன் மங்கைய நில்லுங்கிற? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மங்கை, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன்க்கா. சொன்னா கேளு மங்கை. நீ ரொம்ப பதட்டமா இருக்க. வழியில எங்கேயாவது போட்டுற போற. நானே போய் எடுத்துட்டு வரேன். அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நானே எடுத்துட்டு வரேன். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. நீங்க 2 பேருமே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, நீங்க யாரும் போக வேண்டாம். நானே போறேன். அவ எதுக்கு போறான்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை அதுல மிளகாப்பொடிய கலக்க போறது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை நாங்க பேசுறதெல்லாம் இவரு விட்டு கேக்குறாரோ? கேட்டிருந்தாலும் கேட்டிருப்பாரு. அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? அவ சரியான ஆள் பாரி. அண்ணே, கொஞ்சம் புரிய முடியா என்னன்னு சொல்லுங்க. அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசம் அதிகம் பாரி. அதான் எங்க மங்க போனா லேட் ஆயிடுமோன்னு அவளே போறா. நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு. அக்காவுக்கு எப்பவும் நம்ம குடும்பத்து மேல பாசம்தான். ராசாத்தி, நீ பண்ண போறது அந்த அம்மனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, சங்கடப்படுத்த. இனி அந்த சாமிக்கு பால் அபிஷேகம் இல்ல, உன் கண்ணீரால அபிஷேகம் பண்ணாலும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த அம்மன் எரிச்சலாகி இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்காம போகணும்.
இந்த ரசத்தி போ. சரியான நேரத்துல தான் பண்ண போறான். உள்ள எடுத்துட்டு வாம்மா. இல்லம்மா. சாமி ஏன் சாமி? இன்னும் ராசாத்தி கையில காப்பு கட்டவே இல்லையே. அது கட்டலனா என்ன? காப்பு கட்டாம அபிஷேகம் பண்ணக்கூடாதும்மா. சாமி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாமி. அவ அபிஷேகம் பண்ணணும் அவ்வளவுதான். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. கோயில் வழக்கப்படி தான் பண்ண முடியும். மரகதம் பேசாம இரு. கோயில் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. அண்ணி விடுங்க நீ. காப்பு கட்ட எவ்வளவு நேரம் ஆக போகுது? தம்பி அதுக்கு இப்ப நேரம் இல்ல தம்பி. நாம பேசின நேரத்துக்கு காப்பு கட்டியிருக்கலாம். ஷோ, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. கை காட்டுமா. வாமா. அங்க நில்லுமா. தட்டில் வைக்கணுமா. ராசாத்தி அபிஷேகத்தை ஆரம்பிமா. என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? ராசாத்தி. ராசாத்தி. அம்மா என்னாச்சு? யாராச்சும் வாங்கல இங்க. எழுந்துருமா. இனியா என்னன்னு பாடுறா. சரி போய் பார்ப்பா. வாங்க தம்பி, என்னன்னு பாருங்க. ரசத்தி என்னாச்சு? ரசத்தி ரசத்தி ஏய் ரசத்தி ரசத்தி ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ரசத்தி ஏய் ரசத்தி என்னாச்சு?
ராசாத்தி என்னமாச்சு? ராசாத்தி இப்ப எப்படிமா இருக்கு? ராசாத்தி என்ன ஆச்சு? தெரியல அத்தை, என்ன அறியாம நானே மயங்கி விழுந்துட்டேன். ஏதோ எனக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு, அதான். அப்ப இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதனாலதான் ஆத்தா மூலமா தடங்கள் ஏற்பட்டிருக்கு. பாலாபிஷேகம் பண்ண முடியாதா? இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. இதெல்லாம் உன்னாலதான் நடந்திருக்கு. நீதான் காப்பு கட்டணும் அதை கட்டணும்னு சொல்லி எங்க நேரத்தை வீணாக்கி எங்க குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிருக்க. இதெல்லாம் உன்னாலதான் நடந்திருக்கு. நேரத்துக்கு அபிஷேகம் நடந்திருந்தா நாங்களும் நல்லபடியா இருந்திருப்போம். அத நடக்க விடாம பண்ணி எங்க குடும்பத்தையே கெடுத்துட்டியே. இப்படி அபாண்டமா பழி போடாதீங்கம்மா. நான் ஒன்னும் தப்பா பண்ணல. காப்பு கட்ட வேண்டியது கோயிலோட ஐதீகம். அத பண்ணி தான் ஆகணும். அது அபிஷேகம் பண்ண போகும்போதுதான் தடுக்கணுமா? அபிஷேகம் பண்ணிருந்தா தான் தப்பு. நான் தடுத்து நிறுத்தினதுல தப்பே இல்லம்மா. அப்புறம் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு? இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ஆத்தா உங்க அபிஷேகத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறா. அம்மா, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களை யாரு பூஜை பண்ண சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க யார் மேல தப்பு இருக்குன்னு. எங்க தப்பு நடந்துச்சுன்னு. அண்ணி விடுங்க. ஏதோ இந்த முறை பண்ண முடியாம அபிஷேகம் பண்றது கை நழுவி போயிடுச்சு. நம்ம அடுத்த முறை பண்ணிக்கலாம். ஆனா அபிஷேகம் பண்ண முடியாம போயிடுச்சே. அண்ணி, இங்கிருந்து கத்துறதுனாலயோ பேசுறதுனாலயோ ஒண்ணும் நடக்க போறதில்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதை நம்ம அப்படியே விட்டுட்டு வேற ஏதாவது யோசிக்கலாம். ஆமா மரகதம், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ராசாத்தி வாமா. இனியா கைப்பிடி. வா. என்னத்த இப்படி ஆயிடுச்சு? என்ன இது? பாலாபிஷேகம் பண்ண போனதுல இருந்து தலை ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. யாரோ தலைமையில இருக்கிற மாதிரியே இருக்கு. நாம தப்பு பண்ணிட்டோம் போல. அதான் ஆத்தா நமக்கு தண்டனை கொடுக்கறா போல. கடவுளே, வீட்டுல இருக்கிற யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது.